உலகின் 1/4 கூட்டுறவு நிறுவனங்களுக்கு தாயகமாக இருக்கும் இந்தியா ஒட்டுமொத்த பொருளாதாரத்தை வலுப்படுத்துவது மட்டுமல்லாமல் கிராமப்புற இந்தியாவின் வலுவான அடித்தளமாகவும் உள்ளது. வேலைவாய்ப்பு வளர்ச்சி மற்றும் சமூக அதிகாரம் அளிப்புடன் தற்சார்பையும் ஊக்குவிக்கிறது. கூட்டுறவுத்துறையை வலுப்படுத்தி ஒழுங்கமைக்கும் நோக்கில் புதிய கூட்டுறவு கொள்கை 2025 தயாரிக்கப்பட்டுள்ளது. இந்த கொள்கை மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடியின் ஒத்துழைப்பின் மூலம் செழிப்பு என்ற தொலைநோக்கு பார்வையும் மாண்புமிகு உள்துறை மற்றும் கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு அமித்ஷாவின் வழிகாட்டுதலையும் பிரதிபலிக்கிறது. கடைசி கூட்டுறவு கொள்கை 2002 வெளியிடப்பட்டது. அதன் பின்னர் 2021ஆம் நூற்றாண்டின் விரைவான உலகமயமாக்கல் மற்றும் தொழில்நுட்ப முன்னேற்றம் உலகை மாற்றியுள்ளது. புதிய தேசிய கூட்டுறவு கொள்கை விவசாயிகள், பெண்கள் மற்றும் கிராமப்புற மேம்பாட்டை மையமாக கொண்டு கூட்டுறவு இயக்கத்தை மாற்றத்துடன் கூட்டுறவு சங்கங்களை வலுப்படுத்தி இந்தியாவின் பொருளாதாரத்தில் முக்கிய பங்களிப்பை அளிப்பது மற்றும் கூட்டுறவின் அடிப்படையில் கிராமப்புற ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கு ஊக்கமளிக்கிறது. साथियों, भारत अपनी फ्यूचर ग्रोथ में कोऑपरेटिव्स का बहुत बड़ा रोल देखता है. इसलिए बीते सालों में हमने कोऑपरेटिव से जुड़े पूरे इकोसिस्टम की और उसे ट्रांसफॉर्म करने का काम किया है. செப்டம்பர் 2, 2022 அன்று புதிய தேசிய கூட்டுறவு கொள்கையை வரைவதற்காக முன்னாள் மத்திய அமைச்சர் திரு சுரேஷ் பிரபாகர் பிரபு தலைமையில் 48 பேர் கொண்ட தேசிய அளவிலான குழுவை அமைச்சகம் அமைத்தது. இந்த குழுவில் தேசிய மற்றும் மாநில கூட்டுறவு கூட்டமைப்புகள், முதன்மை கூட்டுறவு சங்கங்கள், கிராமப்புற மேம்பாடு மற்றும் பொருளாதாரம் தொடர்பான மத்திய அமைச்சகங்கள், மாநில அரசுகளின் கூட்டுறவுத்துறைகள் மற்றும் கல்வி நிறுவனங்களைச் சேர்ந்த அனுபவம் வாய்ந்த உறுப்பினர்கள் இடம்பெற்றிருந்தனர். 2047ஆம் ஆண்டுக்குள் இந்தியாவை தற்சார்பு மற்றும் வளர்ந்த நாடாக மாற்றும் தொலைநோக்கு இலக்கை அடைவதற்கு பங்களிப்பதை புதிய தேசிய கூட்டுறவு கொள்கை நோக்கமாக கொண்டுள்ளது. கூட்டுறவுகளை வெளிப்படையான தொழில்முறை மற்றும் தொழில்நுட்ப ரீதியாக திறமையான பொருளாதார அலகுகளாக மாற்றுவதை இது நோக்கமாக கொண்டுள்ளது. புதிய தேசிய கூட்டுறவு கொள்கையின் குறிக்கோள் 6 உத்திகள் கொண்ட மிஷன் தூண்களின் கீழ் அடங்கிய 16 நோக்கங்களின் கீழ் 83 உத்திகள் மூலம் எட்டப்படும். இவைதான் 6 உத்திகள் கொண்ட மிஷன் தூண்கள். கூட்டுறவு இயக்கத்திற்கு வலுவான அடித்தளத்தை உருவாக்குதல், துடிப்பான மற்றும் தற்சார்பை பெற்ற சுற்றுச்சூழல் அமைப்பை உருவாக்குதல், கூட்டுறவுகளை தொழில்முறை மற்றும் நிலையான பொருளாதார அலகுகளாக மாற்றுதல், கூட்டுறவு அடிப்படையிலான உள்ளடக்கிய வளர்ச்சி மற்றும் கூட்டுறவுகளை மக்கள் இயக்கமாக ஊக்குவித்தல், கூட்டுறவுகளை புதிய மற்றும் வளர்ந்து வரும் பகுதிகளுக்கு விரிவுபடுத்துவதை ஊக்குவித்தல், இளைய தலைமுறையினரை ஊக்குவித்தல் மற்றும் கிராமப்புற கூட்டுறவு சூழலுடன் தொடர்பை வளர்க்கும் கூட்டுறவு சார்ந்த அனுபவ கற்றலை அவர்களுக்கு வழங்குதல். புதிய கொள்கையை திறம்பட செயல்படுத்துவது, கண்காணிப்பது என 2 வழிகளில் செய்யப்படும். முதலாவதாக மத்திய கூட்டுறவு அமைச்சர் தலைமையிலான தேசிய கூட்டுறவு கொள்கை வழிகாட்டுதல் குழு. இந்த குழு ஒட்டுமொத்த வழிகாட்டுதலை வழங்கும் மற்றும் அமைச்சகங்களுக்கு இடையேயான ஒருங்கிணைப்பை உறுதி செய்யும். இரண்டாவதாக கொள்கை அமலாக்கம் மற்றும் கண்காணிப்பு குழு. இது மத்திய கூட்டுறவு செயலாளரால் தலைமை தாங்கப்படும். இந்த குழு மத்திய மற்றும் மாநில மட்டங்களில் ஒருங்கிணைப்பை எளிதாக்கும். புதிய தேசிய கூட்டுறவு கொள்கை இந்திய பொருளாதாரத்திற்கு கூட்டுறவுத்துறையின் பங்களிப்பை 3 மடங்கு அதிகரிப்பதை நோக்கமாக கொண்டுள்ளது. இந்த கொள்கையின் கீழ் 50 கோடி மக்கள் கூட்டுறவு நிறுவனங்களோடு இணைக்கப்படுவது, கூட்டுறவு நிறுவனங்களின் எண்ணிக்கையில் 30% அதிகரிப்பு, கூட்டுறவு வங்கிகளுடன் தொடர்புடைய உறுப்பினர்களின் எண்ணிக்கையை 2.5 மடங்கு அதிகரிப்பது, கூட்டுறவு கொள்கைகள் மற்றும் மதிப்புகளின் அடிப்படையில் உறுப்பினர்களுக்கு கல்வி கற்பிப்பதற்கான முயற்சிகளை சரியான நேரத்தில் மற்றும் உலகளாவிய முறையில் மேற்கொள்ளவும், இளைஞர்கள், பெண்கள் மற்றும் பலவீனமான பிரிவுகளின் பங்களிப்பை ஊக்குவிக்கவும் தீர்மானிக்கப்பட்டுள்ளது. புதிய தேசிய கூட்டுறவு கொள்கை 2025 கிராமப்புற இந்தியாவில் வேலைவாய்ப்பு மற்றும் வாழ்வாதார வாய்ப்புகளை உருவாக்குதல், உறுப்பினர்களின் வருமானத்தை அதிகரித்தல், ஒவ்வொரு பஞ்சாயத்திலும் ஒரு பல்நோக்கு முதன்மை கூட்டுறவு சங்கத்தையும் ஒவ்வொரு மாவட்டத்திலும் குறைந்தது ஒரு மாதிரி கூட்டுறவு கிராமத்தையும் நிறுவுவதை உறுதி செய்வதில் கவனம் செலுத்துகிறது. ஒத்துழைப்பு உணர்வால் ஈர்க்கப்பட்ட இந்த பயணம்
கூட்டுறவுகளை புதிய உயரத்திற்கு அழைத்துச் செல்வது மட்டுமல்லாமல் ஒவ்வொரு பிராந்தியத்தின், ஒவ்வொரு கிராமத்தின் மற்றும் ஒவ்வொரு நபரின் ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கும் வழிவகுக்கும். ஒத்துழைப்பு மூலம் செழிப்பு, தேசிய வளர்ச்சியில் அதிகரிப்பு.